என் செயலின் பின் விளைவு. பிரைஸ் தி லார்ட். குழியை வெட்டுவார், அதில் தாமே வீழ்வார். கன்னமிடுவோரை கட்டுவிரியன் கடிக்கும். கற்களை வெட்டி எடுப்பவர் கற்களால் காயமடைவார். மரத்தை வெட்டுபவர் காயத்திற்கு ஆளாவார். சபை உரையாளர் பிரசங்கி 10வது அதிகாரம் 8 மற்றும் 9வது இறைவார்த்தைகள். இந்த இறைவார்த்தைகள் சற்றே வித்தியாசமானதாக தோன்றினாலும் எல்லா செயல்களுக்கும் ஒரு பின் விளைவு உண்டு என்ற உண்மையை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இங்கு 4 விதமான செயல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக, குழி வெட்டுபவர் அதில் வீழ்வார் என்று. இதன் அர்த்தம் என்ன? வேற்றினத்தார் வெட்டிய குழியில் அவர்களே விழுந்தனர் என சங்கீதம் திருப்பாடல் 9:15 வாசிக்கின்றோம். இது ஒரு மனிதனுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்யும் மனிதர்களை பற்றி குறிக்கின்றது. இதிலிருந்து விவிலியம் நமக்கு கற்றுத்தரும் பாடம், நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். கலாத்தியர் 6:7. ஆம், அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுவர். இரண்டாவதான செயல், அடைப்பை பிடுங்குகிறவனை கட்டுவிரியன் கடிக்கும் என்று. ஆங்கிலத்தில் பிரேக்கிங் த்ரூ அ வால் என்று இது சொல்லப்பட்டுள்ளது. வால் என்பது சுவரை, அதாவது பாதுகாப்பை குறிக்கிறது. ஆம், தேவன் நமக்கு கொடுக்கும் பாதுகாப்பை உடைத்து கொண்டு ஒருவர் வெளியில் சென்றால் சாத்தானின் தாக்குதலுக்கு உள்ளாவார் என்று அறிய முடிகிறது. மூன்றாவதாக, கற்களை வெட்டி எடுப்பவர் கற்களால் காயமடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்று பார்க்க நாம் இணைச்சட்டம் உபாகமம் 27:17 பார்க்க வேண்டும். அங்கு தமக்கு அடுத்திருப்பவரின் எல்லை கல்லை அப்புறப்படுத்துபவர் சபிக்கப்படட்டும் என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்கிறோம். அதாவது, நமது எல்லைகளை மாற்றி மற்றவர்களின் நிலத்தை, உடைமைகளை அபகரித்தால் அவர்களாலேயே நாம் துன்பத்திற்குள்ளாகுவோம் என்று கருதப்படுகிறது. நான்காவதாக, மரத்தை வெட்டுபவர் காயத்திற்கு ஆளாவார் என்பதின் அர்த்தம், ஒரு எதிரியின் நகருடைய மரங்களை கோடாரியால் வெட்டி அழிக்காதே. நீங்கள் அவற்றின் பழங்களை உண்ணலாம், ஆனால் அவற்றை வெட்டலாகாது என்று இணைச்சட்டம் உபாகமம் 20:19 வாசிக்கின்றோம். ஆம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நாம் அழிக்கக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் அதனால் வரும் வேதனையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆகவே இந்த இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதன் தன் கையினால் எந்த செயல் செய்தாலும் அதன் விளைவை சந்தித்தே ஆக வேண்டும் என அறிய முடிகிறது. இதையே தான் பௌதிகத்திலும் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction என்று சர் ஐசக் நியூட்டன் சொல்லி நிரூபித்திருக்கிறார். ஆம், தேவன் கொடுக்கும் எல்லைகள், ஆலோசனைகள், கட்டளைகள் மற்றும் பிரமாணங்களை பின்பற்றாமல் நாம் வீழ்ந்தோம் என்றால் அதன் பின் விளைவுகளை நாம் நிச்சயம் சந்திக்க நேரிடும். இதை வாசிக்கும் பொழுது, முதன்முறையாக வாசிக்கும் பொழுது இந்த இறை வார்த்தைகளின் அர்த்தம் நமக்கு பொதுவாக புரியாது. அதை போல்தான் நமது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்பதை புரியாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் செயலின் விளைவுகள் உடனே நம் கண்களுக்கு தெரிந்துவிட்டால் நாம் அத்தகைய செயல்களை செய்யவே மாட்டோம். ஆனால் ஒரு சில காரியங்களை தவிர பொதுவாக அநேக காரியங்களின் பின் விளைவுகள் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது நம் கண்களுக்கு தெரிவதில்லை. குறிப்பாக மது அருந்துபவர் முதன்முறையாக மது அருந்தும் பொழுது உடலில் எந்த மோசமான மாற்றமும் ஏற்படுவதில்லை. அதனால்தான் அந்த தவறை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர். அன்பானவர்களை, நம் வாழ்க்கையிலும் கூட நாம் செய்யும் செயல்களின் பின் விளைவுகள் நம் கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அவைகள் நம்மை பின்தொடர்ந்து வருகின்றன என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. இந்த விவிலிய பகுதியில் நாம் வாசித்ததைப் போல நாம் பிறருக்கு படுகுழியை வெட்டினவர்களாக இருக்கலாம், தேவனின் பாதுகாப்பை அசட்டை பண்ணியவர்களாக இருக்கலாம், மற்றவர்களின் சொத்தை அபகரித்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை பாதுகாக்க தவறியவர்களாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் அந்த தவறுகளை செய்யாமல் இருந்தாலும், எப்பொழுதோ அவற்றை விட்டுவிட்டாலும் ஒன்றை மட்டும் மறக்கக்கூடாது, அவை நம்மை பின்தொடரும் என்று. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் செய்த துர்ச்செயல்களின் பின் விளைவுகள் நிச்சயம் நம்மை தொடரும். ஆகவே இப்பொழுதே நாம் அவற்றிற்காக மன்னிப்பை வாங்குவோம். மன்னிக்க தயாராக இருக்கும் நம் ஆண்டவர் நாம் மனம் வருந்தும் பொழுது மன்னிக்க தயாராக இருக்கின்றார். ஜெபம் செய்வோம். உன் பாவங்களை என் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டேன் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, எங்களை காப்பாற்றும்,
ஆமேன்.